திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காலசம்ஹாரம் விழா தர்மபுரம் ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காலசம்ஹாரம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த மே 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் காலசம்ஹார திருவிழாவானது கோவில் வளாகத்தில் தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் முன்னிலையில் வானவேடிக்கை மேலதாளங்கள் முழங்க இரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வானது சிவபக்தரான மார்க்கண்டேயரின் ஆயுள் 16இல் முடிவடைந்ததைத் தொடர்ந்து மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்க யமன் வந்தார். மார்க்கண்டேயர் 107 சிவாலயங்களை வணங்கிவிட்டு 108ஆவதாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். அப்போது மார்க்கண்டேயர் சிவபெருமானை தழுவி மந்திரங்கள் உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது மார்க்கண்டேயரை நோக்கி யமதர்மன் பாசக்கயிறை வீசும் பொழுது மார்க்கண்டேயர் மீது மட்டும் விழாமல் சிவலிங்கத்தின் மேலும் விழுந்தது. உடனே கடும் கோபத்துடன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் யமனை தன் சூலாயுதத்தால் சம்ஹாரம் செய்தார். இதன் மூலம் சிவபெருமான் காலசம்ஹாரமூர்த்தி என அழைக்கப்படுகிறார். அப்பொழுது மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 வயதாக இருக்க அருள்பாலித்தார். இந்த புராண நிகழ்வு 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காலசம்ஹாரமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகமும் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்து தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் காலனை வதம் செய்யும் நிகழ்ச்சியான காலசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக காலையில் 100 மண்டபத்தில் பாலாம்பிகா சமேத காலசம்ஹாரமூர்த்தி மகாமண்டபத்திலிருந்து 100 மண்டபத்திற்கு எழுந்தருளுகின்ற வீர நடன தரிசனம் நடைபெற்றது. இரவு புஷ்ப பல்லாக்கில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் குருக்கள் செய்திருந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறையாறு போலீசார் செய்திருந்தனர்.